திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரம்மஸ்ரீ குமுதாம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப அதுக்கான பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டு இருந்தோம். சின்னசாமி ஐயாவை பேச சொல்லி அவருக்கு ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் ஆகி பேச முடியாம ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டா தாமதமா ஆரம்பிக்கிறதுனால. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம். நன்றிங்கம்மா. ஆத்ம வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. மன்னிக்கணும், ஏன்னா மன்னிக்கணும், மகளுடைய கல்யாணம் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு பதிலா செல்லப்பா பிரம்மஸ்ரீ செல்லப்பா என்றவரை பேச சொல்லியிருந்தேன். என்னன்னு தெரியல, அவருடைய அன்மியூட் பண்ணவே முடியல. ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் எதுவுமே நம்மளாவா ப்ரிப்பேர் பண்ணல. நீங்க கேள்விகள் கேளுங்க. அதாவது ஔவையாருடையது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்ற அந்த ஒரு 2 வரி வரும். இந்த அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் நீங்க தமிழ் பள்ளியில படிச்சிருந்திருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்க மலாய் பள்ளி இருக்குது, மலேசியாவில மலாய் பள்ளி இருக்குது, ஆங்கில பள்ளி, தமிழ் பள்ளின்னு தனித்தனியா இருக்குது. தமிழ் பள்ளியில மட்டும்தான் இதை சொல்லி கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே அதோடைய பொருள் விளங்கும். இப்ப நான் இங்க 1 மணி நேரம்லாம் பேச போறது கிடையாது. இங்க யாராவது ஒரு ஆளு எனக்கு நீங்க உங்களுடைய மைக்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இதுக்கு என்ன ஔவை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் மறுபடியும் அந்த பதிலுக்கு வரேன். யாராவது ஒரு ஆளு, ஸ்ரீபிரியாவோ இல்ல ரவிக்குமார் ஐயா இருக்கிறாங்க, மாசிலா மணின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, யாராவதுக்கு இதுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கொடுங்க. இது ஆழமான கருத்து ஒண்ணு இருக்குது. அதாவது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், அடுத்த வரி ஆறுவது சினம். நம்ம அடுத்ததுக்கெல்லாம் போக வேணாம், இந்த 2 வரி மட்டுமே நம்ம சந்திசாரத்துக்கு சிறப்பானது. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு அந்த அறம் செய்ய விரும்பினா என்ன சொல்லி இருந்திருக்கிறாங்க அவை, அடுத்த வரி ஆறுவது சினம். ஸ்ரீபிரியாமா இதை சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? நீங்களே சொல்லிக்கீங்க, ஏன்னா நேரம் கருதி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்கம்மா. அதாவது இது 7 வயதுல இருந்தே நம்ம பள்ளியில படிக்கிற வரிகள். இந்த அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னா தானம் பண்ண, அறம் என்ற காரியங்களை செய்யறதுக்கு விருப்பப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து தானங்களும் அது உட்பட்டது. அடுத்தது பாருங்க, ஆறுவது சினம். சினம் என்பது கோபம். அப்ப முதல்ல அவங்க தானம் பண்ண சொல்லி இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது நிலை ஆறுவது சினம். அப்ப இந்த முதல் வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது? அறம் என்பது உங்களுடைய நற்காரியங்கள். நற்காரியங்கள் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் நீங்க தான தர்மம் நீங்க பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய அறத்துக்கு உள்ள வரும். அப்ப என்ன தானத்தை பண்ணா, என்ன தர்மத்தை பண்ணா உங்களுடைய சினம் அடங்கும்? ஆறுவது சினம். உங்களுடைய சினம் ஆறும். எந்த தானத்தை எந்த தர்மத்தை நீங்க பண்றதுனால உங்களுடைய சினம் ஆறும். வஸ்திர தானமா, அதாவது துணிமணியா, அன்னதானமா, ரத்த தானமா, என்ன தானம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?
சொல்லுங்க ஐயா. எங்க இருக்கீங்களா? கேக்குறவங்க கேக்குது. இல்ல இங்க சொல்றவங்க யாராவது விருப்பம் இருந்தா அதை சொல்லலாம். சரி, அதையும் நானே தான் சொல்லிடணும் போல. அதாவது நம்மளுடைய மூச்சு காத்து 12 அங்குலம். இந்த 12 அங்குலத்துல 8 அங்குலம் உள்ளே செல்லுகின்றது, 4 அங்குலம் வீணாக வெளியே வியாபகமா ஆகுது. நம்மளுடைய செயல்பாடுகள்ல 12 அங்குலத்துல 8 அங்குலமே உள்ளுக்கு போகுது வருது, 4 அங்குலம் வெளியில நம்ம விட்டுடுறோம். இந்த வெளியில போன 4 அங்குலத்தையும் நம்ம என்னென்னமோலாம் நம்ம வெளியில நம்ம தான தர்மமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாம நமக்கு மூச்சை நிறுத்தி பேச்சை, அதாவது மூச்சை நிறுத்த முடியாது, மன்னிக்கணும், பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கும் பொழுது, எப்படி பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கும் பொழுது நாம நமக்குள்ளேயே நம்மளுடைய வெளியில போன அந்த 4 அங்குலத்தையும் நமக்கு தானம் பண்றோம். இந்த மாதிரி தானம் பண்ணும் பொழுது, அதாவது என்ன தானம் அப்படின்னு சொன்னா, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கும் பொழுது நம்மளுடைய 5 புலன்களும் வெளியில வியாபகமா ஆகிறத அந்த செயல்பாட்டை நிப்பாட்டிட்டு அது உள்ளுக்கு மூச்சை கவனிக்கும் பொழுது உள்ளுக்கு திரும்பிடும் பாருங்க. அந்த திரும்பறச்சு அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய 72,000 நாடியும் சீரமைந்து சினமடங்கும். இதுதான் அங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுல இந்த 2 வரிக்கே இவ்வளவு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. அதாவது நீங்க ஒரு ரத்த தானத்தை பண்ணிட்டா உங்களுக்கு சினம் அடங்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்ல அன்னதானம் பண்றதுனாலயா, இல்ல வஸ்திரதானம், இந்த துணி தானம், துணிமணி இருக்குது இல்லையா, அந்த தானம் பண்றதுனால உங்களுடைய சினம் அடங்குமா, உங்களுடைய சினம் மாறுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, உங்களுடைய பேச்சை நிறுத்தி மூச்சை நாம கவனிக்கும் பொழுது நம்மளுடைய 72,000 நாடியும் சீரமைந்து சினம் அடங்கும். இத அவங்க மறுபடியும் இன்னொரு வழியில எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, தானமும் தவமும் தாம் செய்ய பெற்றால் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்றுவாங்க. அப்ப இவங்க எதுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னா, நம்ம உள்ள இருக்கின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதே மாதிரி வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்கனம் குருவே தேவா சர்வகாரியசு சர்வதா அப்படின்றது வரும். வக்கரமாக துண்டு துண்டாக உங்களுடைய மூச்சு காத்து வெட்டுப்பட்டு நீங்க வெளியில போய்கிட்டே இருக்குது. அந்த வெளியில போய்கொண்டு இருக்கின்ற அந்த மூச்சு காத்த, சரியான மழை, அடமலை, லைன் கொஞ்சம் பிரேக் ஆகும் பாத்துக்கிங்க, என்னங்க, அடமலை. வக்கரமமாக வெளியில துண்டு துண்டா வெளியில போய் கொண்டிருக்கிற உங்களுடைய மூச்சு காற்ற உங்க உள்ளுக்கே நீங்க செலுத்துறதுதான் வக்கரதுண்ட மகா காய. மகா காயனா உங்களுடைய மூச்சு காத்து. காயம் என்றால் ஒண்ணு உடலை சொல்லுவாங்க, மற்றொன்று உங்களுடைய மூச்சு காற்ற காயம்னு சொல்லுவாங்க. மகா காய சூரிய கோடி சமப்பிரப அபிக்கனம், அதாவது உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க உள்ளுக்கு நீங்க தானம் பண்ணும் பொழுது உங்களுடைய அறிவு, சூரிய கோடி சமப்பிரபம், சூரிய கோடின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவு பிரகாசம், அந்த அறிவு பிரகாசம் தான் சூரிய கோடிக்கு சமர்ப்பணம். ஜோதின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அறிவின் பிரகாசம். அதே மாதிரி சூரிய கோடி அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுடைய அறிவின் பிரகாசம். அப்ப உங்களுடைய அறிவு பிரகாசிக்கும் பொழுது எந்த அறிவை பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுத்த அறிவு பிரகாசிக்கணும். இந்த சுத்தறிவுனா என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய மனதின் அழுக்குகள் நீங்கிய அறிவு. அது அந்த அறிவு தான் சுத்த அறிவு. அந்த சுத்த அறிவு உங்களுக்கு பிரகாசிக்கும் பொழுதுதான் விக்னம் நீங்கும், வினைகள் நீங்கும். அப்ப ஒவ்வொரு மந்திரத்திலையும் சரி, உங்களுடைய நம்ம ஞானியர்கள் சொல்லப்பட்ட அனைத்து வாசகத்திலையும் சரி, பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கின்ற அந்த விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுக்கு தகுந்தாற் போல
அவங்களுடைய பாணியில அதை சொல்லி இருந்திருப்பாங்க. இதுல வள்ளல் பெருமான் எப்படி சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, மனதை சிற்சபையில் வைத்து பழகு அப்படின்னு இருந்திருப்பாங்க. பரமஹம்ச சிவானந்தர் என்ன சொல்லி இருந்திருக்கிறாருன்னா, இதைதான் சித்த வித்தையாக அவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க கர்மயோகம் பண்ணாலும் சரி, அடயோகம் பண்ணாலும் சரி, ராஜயோகம் பண்ணாலும் சரி, கர்மயோகம் பண்ணாலும் சரி, எல்லா யோகத்திலையும் உள்ள சுழலுவது உங்களுடைய மூச்சுக்காத்து. இந்த மூச்சுக்காத்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு யோகம் என்பதே உங்களுக்கு வெளியில வருது. யோகம் என்பது எது அப்படின்னு கேட்டா, அது செயற்கை. என்ன செயற்கை அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சிரசில் இருந்து கழுத்துக்கு கீழே, இந்த கண்டத்துக்கு கீழே உங்களுடைய மூச்சுக்காத்து இறங்கி உங்களுடைய டைஜஷனுக்கு எல்லாமே அது வேலை செய்யும். அந்த மாதிரி அது வேலை செய்யாம அது மேல ஏறணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சதாசிவமா நீங்க உட்காந்து உங்க மூச்சை கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த மூச்சு தான் சிவனாக இருக்கின்றது. இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம சவமா இருப்போம். அப்ப இந்த மூச்சு காத்து உங்களுடைய உடல்ல கீழே இறங்கி, கண்டத்துக்கு கீழே இறங்கி உங்களுடைய டைஜஷன் எல்லா ஆர்கன்ஸுக்குமே அதுதான் துணையாக இருக்கின்றது. நீங்க சிவமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்க மூச்சை நீங்க கவனிக்கிறீங்க. சிவா என்ற இந்த வாசியை நீங்க கவனிக்கிறீங்க. கவனிக்கும் பொழுது உங்களுடைய கவனித்தல் எங்க இருக்கும்னா சிரசுக்குள்ளார இருக்கும். அதை கவனிக்க அது என்ன ஆகும்னா, உங்களுடைய கண்டத்துக்கு கீழே இருக்கிற வாயுக்கள் அனைத்துமே சிரசுக்கு மேல ஏற ஆரம்பிச்சிடும். மேல ஏறி அது தலையில இருக்கின்ற ஆக்சிஜனோட அது மெர்ஜ் ஆகும், ஐக்கியமாகும், சேர்க்கையாகும். இததான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த யோகமாக இருந்தாலும் அங்க உங்களுக்கு இந்த வாசியாகப்பட்டதுதான் உள்ளுக்கு எல்லா இடத்துலயும் சுழலுது. நான் போன தடவை பேசும் பொழுது நான் சொல்லி இருந்திருப்பேன், உங்களுடைய 6 ஆதாரங்களும் நீங்க எப்போதுமே இயல்பாக படிக்கும் பொழுது கீழே இருந்து வர்ற 6 ஆதாரத்தை தான் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க, இன்னைய வரைக்கும் கேட்டு இருந்திருப்பீங்க. ஆனா 6 ஆதாரமும் சிரசுக்குள்ளாரியே இருக்கின்றது. 72,000 நாடியின் முடிச்சும் சிரசுக்குள்ளாரியே இருக்கின்றது. அந்த சிரசிலிருந்து இறங்கினாதான், முதுகந்தண்டு வழியாக இறங்கினாதான் உங்களுடைய அனைத்து உறுப்புகளையும் அது டச் ஆகும். அப்ப HQ எங்க இருக்குது, மதர்போர்ட் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிரசுக்குள்ளாரதான் இருக்குது. அதுதான் மெயின் ஸ்விட்ச், அதுதான் மதர்போர்டு. அப்ப உங்களுடைய சிரசுல ஏதாவது ஒண்ணு கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய அனைத்து நாடி நரம்புகளும் அந்த இடத்துல வேலை செயல் இல்லாம போயிடும். உங்களுடைய ஹார்ட் பீட் நின்னா கூட நீங்க இறந்துட்டீங்கன்னு உங்களை சொல்லவே மாட்டாங்க. ஆனா உங்களுடைய சிரசுக்குள்ளார உங்களுடைய பீட்டுச்செரியில உங்களுடைய பீனியல் கிளாண்ட், அதாவது கூம்பு சுரப்பி மட்டும் அதோடைய செயலை நின்றுச்சுன்னு வச்சுக்கீங்க. அதோடைய செயல் செயலிழந்து விட்டது அப்படின்னு சொன்னா நீங்க சவம். இந்த உடல் கூறுகள்ல இருக்கின்ற விஷயத்தை தான் உங்களுடைய அனைத்து மந்திரங்களாகவும் வெளியில சொல்லப்பட்டிருக்குது. இப்ப ஓம் பூர் புவஹ ஸ்வஹ தத் சவிதூர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகே தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த ஓம் பூ புவர்ணலோகம் ஸ்வர்ணலோகம், ஓம் பூர் புவ ஸ்வஹ, அதாவது பூலோகம், புவர்ணலோகம், ஸ்வர்ணலோகம், இந்த 3 லோகமும் எங்க இருக்குதுன்னா உங்களுடைய சிரசுக்குள்ளாரதான் இருக்குது. அது என்னவாக இருக்குதுன்னா செரபலம், மெடுலா ஆப்லாங்கா, இது 3 தான் ஓம் பூர் புவ ஸ்வ. பூலோகம், புவர்ணலோகம், ஸ்வர்ணலோகம், இது 3ம் உங்க சிரசுக்குள்ளார இருக்குது. எந்த மந்திரத்தை எடுத்தாலும் அந்த மந்திரங்கள் உங்களுடைய சிரசுக்குள்ளாரதான் அதோடைய செயல்பாடு இருக்குது. நம்மளுடைய அண்டத்து உள்ளுக்கு, அதாவது சிரசு என்பது அண்டம், இந்த கண்டத்து கீழே இருக்கிறது பிண்டம். எப்படி நம்ம பிரபஞ்சத்தை அண்டம், நம்மளுடைய உடம்ப பிண்டம் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல எது அண்டம்னு கேட்டா சிரசு அண்டம், கண்டத்துக்கு கீழே இருக்கிறது பிண்டம். அப்ப இந்த சிரசுலதான் அனைத்துமே இருக்குது. உங்களுடைய கருவறை எங்க இருக்குதுன்னா உங்களுடைய சிரசுக்குள்ளார இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க எப்படிதான் நீங்க போறது அப்படின்னு கேட்டா,
உங்களுடைய பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி. இதை நானே ஒவ்வொரு தடவையும் நான் பேசும் பொழுது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க வாசகத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஞானியர்கள் எந்த வாசகத்தை போட்டிருந்தாலும் அதுல இருந்து நான் உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சரசுக்குள்ளாரதான் அது கனெக்டா ஆகும். உங்களுடைய துரியம் துரியாதீதன் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய சரசுக்குள்ளாரதான் இருக்குது. இதனை ஒட்டிய, அதாவது இவ்வளோ வேலை நான் தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ளுக்கு நுழைஞ்சி எதையுமே தயார் பண்ணல. அப்படியே ஃப்ளோல அது அப்படியே ஃப்ளோல இன்னைக்கு அப்படி பேசினது. எதையாவது நான் தயார் பண்ணிக்கிட்டு தான் நான் எப்போதுமே நான் மாசத்துல ஒரு நாள் நான் வருவேன். ஆனா இன்னைக்கு அப்படியே ஃப்ளோல பேசினது. ஏதாவது கேள்வி இதனை ஒட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா கேள்வி கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். கேக்குதுங்களா குமுதாமா? கேக்குதா? கேக்குதுங்கய்யா. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. நன்றி நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றிங்க.